வணக்கம் தமிழா. சிங்கப்பூர்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை லோரியில ஏத்திட்டு போறது பாதுகாப்பு இல்ல, பஸ்ல தான் ஏத்திட்டு போகணும் அப்படின்னு சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. பிப்ரவரி 26ஆம் தேதி நாடாளுமன்றத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் மிஸ்டர் ஏமி கோர் அப்படிங்கிறவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, அதே போல சிங்கப்பூர்ல உங்களுக்கு வேலை வேண்டுமா, சிங்கப்பூர் சம்பந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன நீங்க பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க, அதே போல நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, 2010 காலகட்டத்திலலாம் சிங்கப்பூர்ல வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பழைய ஆளுங்களுக்கு தெரியும். அதாவது வேலைக்கு ஓப்பன் லோரியில தான் ஏத்திட்டு போவாங்க. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் நனைஞ்சுக்கிட்டே தான் போற மாதிரி இருக்கும். அது வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, எங்கனையுமே நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இத பார்த்த சமூக ஆர்வலர்கள் சில பேர் சிங்கப்பூர் கவர்மெண்டோட கவனத்துக்கு இதை கொண்டு போனாங்க. உடனே சிங்கப்பூர் கவர்மெண்ட் எல்லா லோரியிலையும் கூண்டு அவசியம் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை உடனே நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் 2015 காலகட்டத்துல கூண்டு அடிச்சிருக்கோம். மழை பெஞ்சுன்னா சைட்ல சாரல் அடிக்கும், ஓரத்துல யாரும் உட்கார முடியாது, சென்டர்ல மட்டும்தான் உட்கார முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. இதை பார்த்த சமூக ஆர்வலர்கள் மறுபடியும் சிங்கப்பூர் கவர்மெண்டோட கவனத்துக்கு கொண்டு போனாங்க. உடனே சிங்கப்பூர் கவர்மெண்ட் சைட்ல திரை அவசியம் அமைக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை உடனே நிறைவேற்றினாங்க. இப்போ உள்ள லோரியில நீங்க பார்த்தாவே தெரியும், ஊதா கலர் அல்லது பச்சை கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் 2015 இருந்து 2020 காலகட்டத்துல பின்னாலையும் அவசியம் திரை இருக்கணும், அதாவது வெள்ளை கலர் திரை இருக்கணும், உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற தெரியிற மாதிரி திரை அமைக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை சிங்கப்பூர் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ உள்ள லோரியில நீங்க பார்த்தாவே தெரியும், வெள்ளை கலர்ல திரை அமைச்சிருக்கும். இப்போ ரொம்ப பெட்டரா இருக்கும். முன்பு இருந்ததை விட வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் பாதுகாப்பா வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை காலங்கள்ல சிங்கப்பூர்ல ஒர்க்கர்ஸை ஏத்திட்டு போற லோரிகள்ல காத்தோட்டம் இல்லாம ரொம்ப சிரமப்படுறத கவனிச்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கக்கூடிய டாக்டர் மிஸ்டர் ஏமி கோர் அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. சிங்கப்பூர்ல ஒர்க்கர்ஸை லோரிகள்ல ஏத்திட்டு போக கூடாது, பஸ்ல தான் ஏத்திட்டு போகணும் அப்படின்னு கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை பரிசீலனை செஞ்ச டாக்டர் மிஸ்டர் ஏமி கோர் அப்படிங்கிறவங்க தொழிற்சங்கங்களும் நிறுவனங்களும் ஒர்க்கர்ஸோட பாதுகாப்பை, அதாவது பேருந்து போக்குவரத்து பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி ஆலோசித்து வருவதாக கூறினாங்க. அதுக்கப்புறம் லோரிய திடீர்னு தடை செய்யறதுனால வேலை இழப்புகள் ஏற்படலாம், அதே போல சின்ன சின்ன கம்பெனிகள் மூடுற நிலைமைக்கு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சிங்கப்பூர்ல ஒர்க்கர்ஸை பஸ்ல ஏத்திட்டு போறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கப்பூர் நிறுவனமான வாகப் அப்படிங்கிற நிறுவனம் எல்லாம் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் பஸ்ல தான் ஏத்திட்டு போறாங்க, ஏன் முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிங்கப்பூர்ல போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிங்கப்பூர்ல லட்சக்கணக்கான சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்கு, அவங்க ஒரே நேரத்துல அவங்களுடைய ஒர்க்கர்ஸையும் மெட்டீரியல் ஏதாவது வேணும்னாலும் அதே லோரியில தான் ஏத்திட்டு போறாங்க. ஒருவேளை நம்ம பஸ்ல அவங்கள ஏத்திட்டு போக சொன்னோம் அப்படின்னா பஸ் டிரைவர்களுக்கும் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. அதே போல சின்ன சின்ன கம்பெனிகள் மூடுற நிலைமைக்கு வந்துடும், அதனால அதையும் நம்ம கவனத்துல எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கரையும் பஸ்ல ஏத்திக்கிட்டு போற மாதிரி நிலைமை வந்துச்சு அப்படின்னா ஹெச்டிபி கட்டட வேலைகளும் கொண்டமினியம் கட்டட வேலைகளும் அதே போல எம்ஆர்டி மற்ற கட்டிட வேலைகள் சிபிஆர் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே முடங்கி போயிடும், ரொம்ப தாமதமாயிரும், கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப இழப்புகள் அதிகமாகும், செலவுகள் அதிகமாகும். அதனால ஒர்க்கர்ஸையும் கம்பெனிகளையும் சமமான நிலையில வச்சுக்கிறது தான் சிங்கப்பூர் கவர்மெண்டோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸோட பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் டாக்டர் ஏமி கோர் அப்படிங்கிறவங்க கட்டட வேலை நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே டொமெட்ரி அமைக்கிறதுக்கு பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. இந்த தகவல் வரவேற்கக்கூடியதா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.